ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாப் ஹோம் மார்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான பாட்டில் ஆர்ட் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது பண்றதுக்கு இந்த மாரி டொமேட்டோ சாஸோட பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேல நம்ம ஜெஸ்ஸோ ஒரு கோட் குடுத்துக்கலாம். ஹோம்மேட் ஜெஸ்ஸோ பண்றதுக்கு 2 ஸ்பூன் வந்து பவுடர் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. வீட்ல இருக்க ஏதாவது ஒரு டால்கம் பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு க்ளூ எடுத்துக்கலாம். இப்போ இதுல நம்ம பெயிண்ட் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு விருப்பமான கலர்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கான பேஸ்ட் ரெடி பண்ணாம, ஓரளவுக்கு நம்ம பெயிண்ட் கன்சிஸ்டன்சிக்கு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத எடுத்து நம்ம அப்படியே இந்த பாட்டில் மேல ஒரு கோட் குடுத்துட்டு, இது நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே இது ஒரு கோட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க பெயிண்ட் குடுங்க. நல்லாருக்கும். ஃபினிஷிங் நல்லாருக்கும். அதேபோல பெயிண்ட்டும் உறிஞ்சு வராது. இப்போ கொஞ்சமா வந்து க்ளே எடுத்துக்கலாம். க்ளே வந்து நல்லா சன்னமா வந்து ரோல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. உங்களால எவ்ளோ தின்னா பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா இந்த அளவுக்கு ரோல் பண்ணியிருக்கேன். இப்ப இத கொஞ்சமா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த பாட்டில்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அப்படியே இத நம்ப ஒட்டி விட்டுக்கலாம். பாட்டில நான் சுத்தி ஒட்டல. ரேண்டமா கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி அங்கங்க இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நீங்க சுத்தி ஒட்டுறனாலும் ஒட்டலாம். இல்ல இந்த மாதிரி அப்படியே நீங்க ஃப்ரண்ட் சைடு இல்லன்னா உங்களுக்கு சைட்ல இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ரேண்டமா அங்கங்க ஒட்டுங்க. ரொம்ப கன்டினியூஸா ஒட்டாம, கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதே போல அந்த பாட்டிலோட நெக் போர்ஷன்லயும் நம்ம இந்த க்ளேவ வந்து க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். ஃபுல்லா எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா, இப்ப இதுல நம்ப பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் பேர்ல் ஒயிட் வந்து எடுத்திருக்கேன். இத எடுத்து நம்ம ஒரு கோட் வந்து குடுத்துக்கலாம். நல்ல ஷைனிங்கா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல ஃபினிஷ் இருக்கும். ஏதாவது ஒரு மெட்டாலிக் கலர் நீங்க இதுல குடுங்க நல்லாருக்கும். இப்போ இந்த ரோப் மாதிரி நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா? அதுக்கு மேல கோல்டு கலர் இல்லன்னா பிரான்ஸ் கலர் குடுங்க. என்கிட்ட பிரான்ஸ் கலர் இல்ல. நான் கோல்டு கலர் கூட கொஞ்சமா ஒரு ட்ராப் அளவுக்கு ப்ரவுன் மிக்ஸ் பண்ணி குடுத்தேன். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இந்த பிரான்ஸ் கலர் மாதிரியே இருந்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துட்டு, நம்ம நல்லா இத ரோல் பண்ணிட்டு, கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கட்டர் யூஸ் பண்ண போறேன். இந்த கட்டரோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது வேணும்னா நீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த இந்த ஃப்ளவர் மாதிரி எடுத்து அப்படியே ஜஸ்ட் இம்ப்ரஷன் குடுத்து அத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பரா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ண போறேன். ஆ ஃப்ளவரோட அவுட்டர்ல வந்து ப்ளூ ஃபுல்லா குடுத்துட்டு, சென்டர்ல சும்மா அந்த கோல்ட் கலர் வச்சு நான் அப்படியே டச் பண்ணிக்கிறேன். அது பார்க்கறதுக்கு நல்ல ஃபினிஷ் இருக்கும். இப்போ நம்ம பாட்டில்ல பெயிண்ட் பண்ணதெல்லாம் நல்லா காய்ஞ்சிச்சு. இப்ப நான் இதுல வந்து ஃபெவிக்விக் போட்டு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஸ்டிக் பண்ண போறேன். நீங்க நார்மல் க்ளூ போட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. ஏதாவது ஒரு இந்த ஃபெவிக்விக் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ராங் க்ளூ வந்து போட்டீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இது போல ரேண்டமா நம்ப அ ரெடி பண்ண ஃப்ளவர்ஸ நம்ம அங்கங்க அந்த பாட்டில்ல வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா அதே டைம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சேனல்ல கிவ் அவே போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நான் வந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். இப்போ கிவ் அவே கொஸ்டின் நம்பர் 3 என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனல்ல நெறைய கிராஃப்ட் திங்ஸோட ஷாப்பிங் விளாக் வந்து நான் போட்டிருக்கேன். ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ஒரு 3 வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுல வந்து ஒரு வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோவ நீங்க பாருங்க. அதுல நான் வந்து 12தா வந்து என்ன வந்து காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க எனக்கு கரெக்ட்டா மெயில் பண்ணணும். அதுல நெறைய பொருள் ஒரு 15 பொருள் கிட்ட காமிச்சிருப்பேன். அதுல நான் வந்து 12வதா வந்து என்ன பொருள் வந்து காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு நீங்க கரெக்ட்டா பார்த்துட்டு மெயில் பண்ணணும். கமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து மெயில் பண்ணுங்க. உங்க நேமோட சேர்த்தி போட்டு மெயில் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழ கமெண்ட்ல கேளுங்க.